ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அந்த ஷார்ட்ஸோடைய கண்டினியூ வீடியோ தான் இது. நம்ம கடைசியாக இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இப்போ இதை நகர்த்திட்டு இங்கேருந்து ஊப்பட்டியை நைப்பட்டி தைக்கிறதுக்காக தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த தையலுக்கான அளவையும் இது கூட நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்ததாக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த மெயின் டாட் பிடிச்சிருப்பாங்க, இதுதான் மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட்டுடைய அளவு நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும், இங்கே தெரியுது பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம டேப்பை லைட்டாக ஸ்லாண்டிங்காக வச்சு இப்படி மார்க் பண்ணுறோம். ஏன்னா கிராஸோடைய லென்த் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வராது, அதிகம் இப்படி தான் வரும். நம்ம லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ வருதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க, உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, உள்ளே மடித்து தைச்சிருப்பாங்க இல்லை இந்த மாதிரி விட்டுருப்பாங்க, அதில் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த நெக்லைனில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஷோல்டரில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி 3 டாட் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் கிராஸ் கட் ப்ளவுஸும் இருக்குது, ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸும் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கிராஸோடைய அளவை இழுக்கும்போது நம்மளுக்கு இழுத்து கொடுக்காது, கரெக்டாக டைட்டாக நிற்கும். இதுவே கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இழுக்கிறதுனால. கிராஸ் கட் ப்ளவுஸாக இருக்குது உங்கள் அளவு ப்ளவுஸ் அப்படின்னா கிராஸோடைய லென்த்துலேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஷோல்டருடைய ரெடி அளவை கரெக்டாக நம்ம மார்க் பண்ண ரெடி அளவில் வைக்கிறோம். வச்சுட்டு இது எங்கே முடியுதோ இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். இதுதான் நம்ம மெயின் டாட்டுடைய ஃபஸ்ட்டு கோடு, இந்த லைன். இப்போ இந்த டாட்டுடைய வித் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். உள்ளேயும் இருக்கும், கை வச்சு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இருக்குது, எனக்கு 1.5 இன்ச் இருக்குது. அந்த 1.5 இன்ச்சை இதுக்கு அப்புறமா தான் நான் மார்க் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 1.5, மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு 1.5, இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 3 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. மேலேருந்து வர கிராஸுடைய அளவு முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு ப்ளஸ் ஷேப் நம்மளுக்கு வந்திருக்கு. இது மையமாக வச்சு ஒரு கோடு போடுறோம் நம்ம. இப்போ இதுதான் நம்மளுக்கு நடுவில் வர கோடு. இது இருக்கு இல்லையா, தையல் பிடிச்சதுக்கப்புறம் நடுவில் வருது இல்லையா, இதுதான் இது. இந்த டாட்டுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடுறோம். இப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். உள்ளே தச்சதோடு சேர்த்து எடுக்கணும். இது வரைக்கும் தச்சுருக்காங்க, 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச்சை டாட்டுடைய லென்த்தாக நான் மார்க் பண்ணுறேன். நடுக்கோட்டில் வச்சு மார்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை ஸ்ட்ரெயிட் லைனாக போடுறோம், இந்த மாதிரி. மெயின் டாட் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு, அதனால் இதை ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுடலாம். நம்ம பிடிக்கும்போது இதே மாதிரி வராது, நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப் கொடுத்து தான் வரும். அதை நம்ம சைடெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் இடையே இருக்க அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ரெண்டு இன்ச் இருக்குது. அந்த 2 இன்ச்சை இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். இந்த மார்க்கிங் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சென்டர் ஃப்ரண்ட் டாட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். தச்ச வரைக்கும் 2.25 இருக்குது. அந்த 2.25 இந்த ரெடி அளவுலேருந்து வருதுன்னு பார்க்குறோம். இங்கே வருது. அப்போது அந்த மார்க்கிங் இங்கே வருது. அப்போ இதுதான் ப்ளஸ்ஸு, இதுதான் சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு. நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம், இதை மடிச்சு தைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக ஆம்போல் ரவுண்டில் வர டாட்டு. இந்த கர்வ் வருது இல்லையா, இந்த கர்வில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கைக்குழி மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் ஆம்போல் ரவுண்ட் டாட் மார்க் பண்ணணும். இப்போது இந்த 1/2 இன்ச்சை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இப்படி ஒரு டாட்டட் லைன் போடுறேன். இதுதான் வந்து கைக்குழி. இது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஆம்போல் ரவுண்ட் டாட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஷோல்டருடைய ரெடி அளவில் இருந்து டேப் வச்சு இப்படி சுற்றிட்டே வந்தோம்னா
இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் டாட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. 5.5 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தச்சு முடிச்சதுக்கப்புறம்னா 6 இன்ச் உள்ளே தள்ளி வரும் நம்மளுக்கு. 6 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம இப்படி செக் பண்ணிகிட்டே போகிறோம். இங்கே இருக்குது. அப்போது 6 இன்ச் இங்கே டாட்டோடைய அளவுனா இந்த நடு கோட்டில் தான் வரும். 5.25 அந்த மாதிரி. இப்போது இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆம் ஹோல் ரவுண்ட் டாட் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் டாட்டுக்கும் ஆம் ஹோல் ரவுண்ட் டாட்டுக்கும் இடையே எவ்வளோ அளவு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒன்றரை இருக்குது. அந்த ஒன்றையை மெயின் டாட்லேருந்து ஆம் ஹோல் ரவுண்ட் டாட்டை பார்த்த மாதிரி ஒரு மார்க் பண்ணுறேன். பெருசாகவே பண்ணிக்கோங்க. இதுக்கும் செக் பண்ணோமா? இப்போது சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கும் ஆம் ஹோல் ரவுண்ட் டாட்டுக்கும் எவ்வளோ இடையிலேயே அளவு இருக்குதுன்னு பார்க்குறோம். அதையும் இப்படி மடிங்க, டேப் வைங்க, எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.5 இன்ச் இருக்குது இது வரைக்கும். அந்த 2.5 இன்ச்சை இங்கேருந்து மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்கில் 2.5 இன்ச் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம இப்படி வச்சுட்டே போனோம்னா எங்கே டச் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இங்கே தான் நம்மளுக்கு டச் ஆகுது. இங்கே ஒரு ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆம் ஹோல் ரவுண்டுடைய டார்ட்டு. இப்படி வரும். இங்கேருந்து 1/2 இன்ச் தைக்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி வரும். அடுத்ததாக சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணியிருப்போம். இது ரெடி அளவு, மேலே தையலுக்கான அளவுன்னு மார்க் பண்ணியிருப்போம். இப்போது இந்த ரெடி அளவை கொண்டு போய் இங்கே வைக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணுற இடத்துல ரெடி அளவாக ஒரு அளவு மார்க் பண்ணுறேன். இதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ண தையலுக்கான அளவு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் டாட்டுடைய நடுக்கோடு இருக்குல்ல, இங்கேருந்து இந்த தையலுக்கான அளவு வழியாக ஒரு கோடு, இந்த 3வது கோடு இருக்குல்ல, இங்கேருந்து இந்த நடுக்கோடு வழியாக ஒரு கோடு. இப்போது நம்மளுக்கு இங்கேயுமே அந்த 1.5 இன்ச் டாட்டுடைய அளவு கரெக்டாக வந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கும். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வர கரைப்பகுதியை விட்டுருங்க, ஏன்னா ஊக்கநைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு பக்கம் மார்க்கிங் தான் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங் இன்னொரு பக்கம் தெரியணுன்றதுக்காக, இந்த மார்க்கிங்லாம் அந்த பக்கம் தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நாட்ச் கொடுத்துக்கலாம். இந்த கோடுகளை இப்படி மடித்து வீ கட் பண்ணுறோம். இந்த டாட்டுடைய பாயிண்ட் எல்லாம் இன்னொரு பக்கம் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஊசி வச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டோம்னா அதோட மார்க்கிங் இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு தெரியும். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கப் ஷேப்பில் எந்த பிரச்சனையுமே வராமல் கரெக்டாக இருக்கும். உடம்புலேருந்து அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணணும், தைக்கணும், பொட்டிக் ஸ்டைலில், நார்மல் ஸ்டைல்லன்னு சொல்லி தையல் கலையை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த ப்ளவுஸை பற்றி கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 டாட் ப்ளவுஸ் கிளாஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா 499 ரூபா மட்டும்தான். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கிளாஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா அதுவும் 499 ரூபா மட்டும்தான். ஒரு தடவை தான் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது எல்லா கிளாஸுக்குமே. நீங்கள் எப்போ வேணாலும் வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்போ சந்தேகம் வந்தாலும் நீங்கள் அதே ஆப்பில் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா டவுட்டையுமே வந்து கிளியர் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வந்தாலுமே உங்களுக்கு நான் கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணி வைப்பேன். வெறும் ப்ளவுஸ் கிளாஸ் மட்டும் கிடையாது, அதில் இன்னமும் நான் நிறைய கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு மிஷின் வைக்கணும், வீட்டில் இருந்தபடியே நான் எல்லாருக்கும் தச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நம்மளுடைய ஆப்பில் இருக்கிற கிளாஸை வாங்கி படிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.